வணக்கம், வெல்கம் டு கௌரி சமையலறை. இன்னைக்கு கூட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான கூட்டு பார்க்கலாம். கூட்டுனாவே சப்புன்னு இருக்குன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. இது புடலங்காய் கூட்டு, பாசிப்பருப்பு கூட்டு. இது வந்து பச்சை மிளகாய் போடாமல் தேங்காயெலாம் அரைச்சி விடாமல் ஈஸியாக பண்ணிடலாம். ரசப்பொடி போட்டு செய்கிறது இது. இந்த கூட்டு கொஞ்சம் காரமாக நல்லா சுவையாக இருக்கும். இது ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். புடலங்காய் பாசிப்பருப்பு கூட்டுக்கு என்ன தேவைங்கிறது பார்க்கலாம். சின்ன சின்னதாக 2 புடலங்காய் எடுத்திருக்கேன். அரை உலக்கு பாசிப்பருப்பு, சும்மா 2 கை. இது நிறைய உபரி ஆகும், அதுக்கு மேலே போட வேணாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம், உப்பு, பெருங்காயம், கொஞ்சோண்டு நெய் 1/2 ஸ்பூனு, ரசப்பொடி, அப்புறம் வரமிளகாய் 1. ஒரு 1.5 டம்ளர் கொதிக்க வச்சுட்டேன் குக்கரில். நம்ம புடலங்காயை கட் பண்ணுறதுக்குள்ளே பாசிப்பருப்பு கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்ருக்கட்டும். பாசிப்பருப்பு ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன் 1/2 மணி நேரம், ட்ரை ரோஸ்ட் பண்ணது. இதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இது அப்படியே ஓப்பன் லிட்டாக கொதிச்சுட்ருக்கட்டும். அது பொங்கி வராமல் இருக்க மேலே ஒரு மரக்கரண்டி வச்சிடலாம். எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த காம்பை எடுத்துட்டு லேசாக இப்படி பீலர் இல்லாமல் கத்திலே லேசாக இந்தளவுக்கு தோல் சுரண்டிங்கன்னா போதும். ரொம்ப எடுக்க வேண்டியதில்லை தோல். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி ஒரு எடுத்து வச்சுருக்கேன். இதை வாஷ் பண்ணிட்டேன் எப்பவுமே. இதை 2ஆக கட் பண்ணிட்டிங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி விதை பகுதி இருக்கும். இதை எடுத்துடலாம். இது அதனால் இது கம்மியாக தான் ஆகும். இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் புடலங்காயில். இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீஸாவோ இல்லை நீளமாவோ எப்படி வேணுமோ உங்களுக்கு ஷேப் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எல்லா காயும் எடுத்துக்கலாம். புடலங்காய் கட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 4-5 நிமிஷம் ஆச்சு. அது வரைக்கும் பாசிப்பருப்பு ஓப்பன் லிட்டாக கொதிச்சிட்ருக்கு. இது வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுருந்தேன். ஹையில் வச்சிங்கன்னா தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கரண்டி வச்சாலுமே கூட பொங்கி வந்துடும். இப்போ இந்த புடலங்காய் இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஒரு 3-4 நிமிஷத்தில் குக் ஆகிடும். பாசிப்பருப்பு ஏற்கனவே அது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இந்தளவுக்கு தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா பாசிப்பருப்பு உபரி ஆகும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இல்லைன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு மூடி வச்சு ஒரு சவுண்டு விட்டுட்டு லேசாக ஆவி எடுத்து விட போகிறேன். ரொம்ப வெந்துடும் புடலங்காய். நம்ம சின்ன சின்னமாக வேறு கட் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு சத்தம் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டேன். லேசாக இந்த ஸ்டீம் எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்ட சவுண்டு பாருங்கள். இதுவே தண்ணி கரெக்டாக போய்டும். இன்னும் கம்மியாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஏன்னா பாசிப்பருப்பு வந்து 2 கை தான், 1/4 உலக்கு தான் போட்டேன். இது இவ்வளோ உபரி ஆகும். இது 4-5 பேர் சாப்பிட்லாம் இந்த கூட்டு. இது எப்படி கலந்து விட்டிங்கன்னா பாசிப்பருப்பு மட்டும் மசிஞ்சுக்கும். காயை மசிக்காமல் சும்மா கரண்டியில் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 டம்ளர் இல்லைன்னா 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நம்ம காரத்துக்கு ரசப்பொடியும் தாளிக்கிறதுக்கு வரமிளகாயும் தான் போட போகிறோம். சின்ன ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் ரசப்பொடி ஆட் பண்ணுறேன். இது வறுத்து அரைச்சி கொட்டுவாங்க சீரக மிளகுலாம். அதுக்கு பதிலாக இது சிம்பிள் மெத்தடு. அதெல்லாம் இப்போ பேச்சுலர்ஸ்லாம் செய்கிறாங்க. அவங்களாம் இதெல்லாம் வறுத்து அரைச்சி பொடி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இது ரசப்பொடி போட்டுக்கலாம். நம்ம உப்பு ஆட் பண்ணல, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வந்தோடனே தாளித்து போட்டுக்கலாம். இது நெய்யில் தாளித்தா நல்லாயிருக்கும். உங்கள் ஆப்ஷன் தான். ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் தான் நெய் ஊற்றிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் எண்ணெயில் கூட தாளிச்சிக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூனு, உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் போடுறேன். பெருங்காயம் ஒரு 2 பிஞ்ச் அளவு ஆட் பண்ணுறேன். பருப்பு சேர்க்கறதுக்குலாம் பெருங்காயம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த பருப்பில் ஏதாவது கேஸ் இருந்தாலும் எடுத்துரும். பருப்பு நீங்கள் ஊற வச்சு பண்ணாலும் அது கேஸ் ப்ராப்ளம் வராது. இப்போ ஒரே ஒரு வரமிளகாய் உடச்சி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனோடனே கருவேப்பிலையை ஆட் பண்ணி இந்த கூட்டில் கூட்டிடலாம். இது கூட்டு வந்து எப்பயுமே சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து லஞ்சுக்கு 2 சப்பாத்தி சாப்பிட்டு கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இது கூட்டு ஒரு நல்ல சாய்ஸ். ஏன்னா இது 2க்குமே சூட் ஆகிடும். ரசம் ஏதாவது வச்சுட்டிங்கன்னா ரைஸும் சப்பாத்தி 2க்குமே சூட் ஆகிடும்.
ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த டிஃப்ரெண்ட்டான ரசப்பொடி போட்ட புடலங்காய் கூட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.